கூட பழகுறவங்க அத்தனை பேரும் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி வில்லனா பண்ணுறீங்க, ஒரு பெரிய காமெடியான வேண்டியதான் எப்படி வில்லனா பண்ணுறீங்க, அது மூஞ்சி அப்படி. நான் முதல்ல யாரோட ஃபேன்னா ஜெய்சங்கர் சார் இருக்காரு. சூப்பர். அவரோட ஃபேன் நான். லிங்குசாமி சார் சொல்கிறாரு ஒரு அஜித் கிட்ட, சார் நம்ம படத்தோட வில்லன் கூப்பிடுங்க பவன் கூப்பிடுங்க. நானும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, இவர் பேர் வேறையாச்சு. உங்களோட படங்கள் ஆகட்டும், உங்களோட கேரக்டர்ஸ் ஆகட்டும், வீட்டில் உங்களோட மகள்கள் ஆகட்டும், இல்லை ஒய்ஃபு நல்லா இருந்தால் நல்லா, நம்மள மாதிரி தான் அவங்களும். எந்த இன்டர்வியூ போனாலும் பார்த்து பேசுங்க, வாங்கி விட்டுறாதீங்க. முந்தானத்துக்கு கூட நைட் ஷூட் பண்ணிட்டுருங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ்வளோ வெளியில் ரோட்டில் எடுத்துட்டுங்க ஸ்பாட் வேலு. எல்லாம் வேலுன்னு கத்துறாங்க பசங்க எல்லாம். அவுட்டை விட்டு இப்போ தான் படித்தேன், வேலுன்னு கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் பயங்கரமாக வச்சுருங்க, பரவாயில்ல வேலு நல்லா ரீச் ஆகிடுச்சு போகுங்க. படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம். அவங்க நல்லதுக்காக நம்ம ஒன்று சொல்லுவோம்ல, கரெக்டாக இந்த இடம் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, அப்போ அவங்களுக்கு வந்து தப்பாக தோணுது. அடடா பின்னிட்டீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு நமக்கு பிடிக்குது. அவுட்லைனா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி என்ன கதை அப்படின்றது தெரியும். ஃபுல்லாக தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். முன்ன ஒன்று இருந்தது, இப்போ வேற ஒன்று மாதிரி இருக்கு. நான் ஒரு படம் ஹீரோ படம், அதே ப்ரொடியூசர் இன்னொரு படம் கதை கேட்க சொல்கிறது, அந்த கதை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் நினச்சிருந்தானா அந்த கதையை ஓகே பண்ணாதான் எனக்கு ஹீரோ பண்ணிருக்கலாம் ஆசைப்பட்டிருந்தா. வேணாம் தான் சொன்னேன் நான். என்னதான் உருண்டாலும் புரண்டாலும் சொல்ல, இங்கே திறமைக்கெல்லாம் வேலையே கிடையாது. டைம்னு சொல்லிட்டீங்களே. இப்போ நிறைய பேர் திறமை வேணும், அது வந்து சஸ்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேவைப்படும். அது நேரம் தான் முன்னாடி கொண்டு வரும். மயிலில் வெல்கம் 2026 கோல்டன் சேல் டிசம்பர் 24ஆம் தேதி வரை நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. பூம்புகார்ல ஆரம்பிச்சு இடுக்கியில் இருக்கக்கூடிய மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்திலேயே ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கல் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகார பின்னணியில பேசக்கூடிய இந்த நாவல் ஆடியோ ஃபார்மட்ல விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கல் நாவலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். பவன் கிருஷ்ணா. ஸோ இந்த பெயர் மாற்றம் இதுலேருந்து ஆரம்பிக்கலான்னு தோணுது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் மேலே இருக்கீங்க இண்டஸ்ட்ரியில், அதுக்கும் மேலே சொல்லலாம். கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் சொல்லலாம். இவ்வளோ நாள் பவன் அப்படின்ற பேரில் பார்த்துருக்கோம், பவன் கிருஷ்ணா அப்படின்னு பேர் மாற்றிருக்கீங்க. என்ன காரணம்? இல்லை, இப்போ இந்த நிறையா இந்த பவன் வெறும் ரொம்ப ஷார்ட் ஆகிடுது. அது இன்னொன்று பவன் அப்படின்னாலே அங்கே போய்டும் பவன் கல்யாணம். கரெக்ட். அவர் தான் முதல்ல, ஏன்னா நம்மளோட சீனியர் பெரிய ஆர்டிஸ்ட், அவரோட இது அது. ஸோ அதனால் பவன்னா இப்போ அந்த புக் மை ஷோலாம் கூட நேற்று கூட அந்த ப்ராப்ளம் நடந்தது. அந்த கேஸ்டிங் இது போடும்போது நம்ம பேர் வரணும், ஏன்னா ஒரே இது வரக்கூடாது. பவன் கிருஷ்ணா கூட ஏதாவது பேர் இருக்கணும், அதுக்காக கிருஷ்ணா. ஸோ மாஸ்க்லேருந்து உங்களோட பேர் வந்து சேஞ்ச் பார்க்கலாம். எல்லாருமே வந்து பொல்லாதவன் படத்துலன்னு சொல்லுவாங்க, பவன் சார் வந்து அதெல்லாம் பார்க்குறோன்னு. பட் அதுக்கு முன்னாடியே வந்து, ஏன்னா அஃப்கோர்ஸ் சினிமா எல்லாருக்கும் ஈஸியாக டக்குன்னு நடந்துறாரு. ஸோ உங்களுக்குமே ஒரு ஜேர்னின்னு ஒன்று இருக்குது. 90ஸ்லேருந்தே நாங்கள் உங்களை அங்கங்கே சின்ன ஒரு சாங்கில் பார்த்துருக்கோம், ஃப்ரெண்டாக கேரக்டர்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு சினிமா ஆசை எப்படி வந்தது? உங்களுக்கு சினிமா நம்ம சின்ன வயசில் இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் நிறைய பேர் ஆடும். ஆக்சுவலாக நான் காலேஜ் போனதில்லை, இருந்தாலும் ஏதாவது ஒரு காலேஜ் பேர் போட்டு இந்த பிரேக் டான்ஸ் அது இதெல்லாம் மைக்கேல் ஜாக்சன்லாம் ஆடுறதுனால நாங்கள் அங்கே போய் ஆடும். அப்படி ஆடிட்டு இருக்கும்போது தான் சினிமாவில் போய் சேர்ந்துக்க சொல்லி கொஞ்சம் இது வந்தது. அப்புறம் அதில் இருக்கும்போது ஏன் நடிக்கலாமே நீங்கள், ஒரு சில படங்கள்லாம் பண்ணோம்ல, அதை பார்த்துட்டு கேட்டாங்க, ஏன் நல்லா பண்ணுறீங்களே நீங்கள், ஏன் ஆக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு. எனக்குலாம் யாருங்க கொடுப்பா, இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி தான் நடிக்கிறாங்க. ஸோ இப்போ டான்ஸ் மூலமாக தான் உள்ளே வந்தது இனிஷியலாக இன்ட்ரெஸ்ட். ஸோ எம்ஜியோட பெரிய ஃபேனாக நீங்கள் மைக்கேல் ஜாக்சன்? ஆமாம், பயங்கரமான ஃபேன். கற்றுக்கிட்டீங்களா இல்லைனா பார்த்து நம்ம அப்படியே ஆடி வந்ததா உங்களுக்கு டான்ஸு? இல்லை, சின்ன வயசில் அந்த பிரேக் டான்ஸ்ன்னு ஒன்று ஒரு இல்லை, சும்மா இது எடுத்தாலே அது இருந்தாலே போதுன்ற மாதிரி இருக்கும். கரெக்ட். அப்புறம் அந்த மூன் வாக் இது அதில் நிறைய அந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஆடி அப்படி போனது. அப்புறம் நடிகர் சங்கம்ல கற்றுக்கிட்டோம். வாசு மாஸ்டர்னு ஒருத்தர், அவர்கிட்ட சினிமா டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு அங்கே தான் வந்தோம். ஸோ சங்கத்தில் தான் 90ஸ்லாம் ஃபுல்லாக நடிகர் சங்கம் தான். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் யாராவது சினிமாவில் இருந்தாங்களா? இல்லை, யாருமே கிடையாது. நீங்கள் தான். இது உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சினிமா, அஃப்கோர்ஸ் டான்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்க. தமிழில் நீங்கள் ரொம்ப ரசித்து பார்த்த நடிகர்கள் அந்த டைமில்? நான் முதல்ல யாரோட ஃபேன்னா
ஜெய்சங்கர் சார் இருக்காரு, சூப்பர். அவரோட ஃபேன் நான். சின்ன வயசுல அவர் படம் தான் பார்த்தேன். அவர் தான் ஜேம்ஸ் பாண்ட், தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட். அவர் தான். அவர் படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபேன் தான் முதல்ல. அடுத்தது எம்ஜிஆர், அப்புறம் சூப்பர் ஸ்டார். சூப்பர். முதல்ல எனக்கு அவர் தான். இப்போ நடிகர் சங்கத்துல டான்ஸ்ல போகும்போது ஆப்வியஸா ஜெய்சங்கர் சார்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்க? இல்ல அப்போதான் சொல்லல, இப்போ அந்த டைம்ல அவங்க வந்ததில்லை நினைக்கிறேன். நம்ம 90s தானே நடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க. பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன் நான். இப்போ நீங்க சொன்ன உடனே இப்போ 90sல 2 ஃபோட்டோ மட்டும், ஏன்னா இதுதான் உங்களோட ஆரம்பமா தெரியல, பட் இந்த ராசியில இந்த ஒரு காம்பினேஷன்ல ஸோ நீங்க அஜித் சார் அந்த பக்கம் ஆப்போசிட்ல ஸ்ரீமன் சார் இருப்பாரு. அவர் தான் எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது. ஸ்ரீமன் தான். ஓகே. நாங்க நடிகர் சங்கம்ல நல்ல பழக்கம். ஸ்ரீமன் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் தான் என்ன முதல்ல கேமரா முன்னாடி நிக்க வச்சது. இதுதான் உங்களோட முதல் படம்? இது இல்ல, பிரியம்னு ஒரு படம் வந்தது இல்ல? ஆமா, அருண் விஜய் சார். அருண் விஜய். அதுல வந்து ஸ்ரீமனோட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பேன். படத்துல வரல. அதான் முதல்ல நான் வந்து கேமரா முன்னாடி நின்னது. அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது ஸ்ரீமன் தான். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க, அதாவது இந்த டான்ஸ்ல அப்படி, அவரும் நல்ல டான்ஸ் ஆடுவாரு, ஒரே கிளாஸ்ல ஒண்ணு அப்படி இருந்தது. எப்படி வித்தியாசமா இருக்கீங்க ஆள் பாக்குறதுக்கு? அதுல நிச்சயமா, ஏன்னா ரொம்ப சின்ன வயசா இருந்திருக்கும் உங்களுக்கு. 20 கூட இருந்திருக்கு அந்த ரேஞ்சில் தான். இல்ல அப்பயே 20s அந்த ரேஞ்சில் 20s தான். அதுக்காக எல்லாரும் அதுக்கப்புறம் இப்போ ராஜ்காந்த் அவர் இருக்கார், அவர் சீரியல்ஸ்ல. அதுக்கப்புறம் ராஜ்காந்த், அமல் இப்போ அது சீரியல்ஸ்ல பிஸியா இருக்காப்புல. நீங்க இப்ப டான்ஸ் சொன்னீங்க, அதுக்கப்புறமா கூட விஜயகாந்த் சாரோட படத்துலயுமே சங்கை மேம் நிறைய பண்ணிருக்கேன். நிறைய பண்ணிருக்கேன். முதல் ஒன் தான் கடைசியா பண்ண படம் நினைக்கிறேன். முதல் ஒன் எந்த சாங்ல? வண்ணே 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 அந்த சாங் இருக்குல்ல, அந்த விக்கானி டெல்லியில எல்லாம் போய் எடுத்தோம். அது நான் பண்ண முதல் சாங் எது தெரியுமா? சங்கர் சார் போற இந்தியன். ஓ, என்ன சாங்? கப்பல் ஏறி போயாச்சு. அதுல ஒரு 3000 டான்ஸஸ் நான் மெம்பர்ஸ்லாம் சேர்த்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாங்கா, அதுதான் முதல்ல ஆனது. அப்பா, எவ்வளவு பிரம்மாண்டமான பாடல் அது. அதே மாதிரி படம் முடிக்கும் போது சாங் அவரோட படம் தான், சங்கர் சார் படம் தான் முதல் ஒன். ஓ, அதுக்கப்புறம் நீங்க எதுலயுமே நீங்க அதுக்கப்புறம் ஜி வாய்ப்பு கிடைச்சு அதுல வில்லன் ஆனது வந்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ பெரிய படங்கள் இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அதுவே ரொம்ப டிஃப்ரெண்டான ஜேர்னி தான். இங்கே சாங்ஸ்லேயே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஆக்டராக வந்திருக்கோம் உள்ள நம்ம. இப்போ முதல்வன் இந்தியன், சங்கர் சாருடைய ஒர்க் நீங்கள் அப்போ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இந்தியன் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் வந்து 3000-4000 க்ரௌடு, டான்ஸஸே 3000 பேர். அது இல்லாமல் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அது செஞ்சில் தான் பண்ணோம். கச்ச முச்சம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவங்க அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி டான்ஸஸ் தான் யூஸ் பண்ணிப்பாங்க, மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வைடு வச்சா அந்த மாதிரி நிறைய க்ரௌடு வேணும்னு தான் நம்மளாம் இருக்கும். ரொம்ப பயங்கரமாக இருந்தால் அந்த பாறை மேலாம் ஏறி படுத்துருவோம். செஞ்சி கோட்டையில் சொல்கிறீங்க. வந்து வராரு, அப்படியே வராரு. நாங்களாம் பயந்துட்டே இருக்கோம், ஐயோ பார்த்துட்டாரு பொழுது வராருன்னு சொல்லிட்டு. தம்பி கை கொடுங்க அப்படின்னு நம்ம தான் பிடிச்சி தூக்கி விட்டோம். அவரை சும்மா கிண்டல சொல்லும், சங்கர் சாரை தூக்கி விட்டுதான் அந்த பாறை மேல ஏறுறதுக்கு லொகேஷன் பாக்குறதுக்கு அப்புறம் கை பிடிச்சி தூக்கி விட்டேன். அது சும்மா கிண்டலுக்காக சொல்லிட்டு. அதுதான் ஃபுல் நைட் ஷூட் தான். ஐயோ என்ன மாதிரி க்ரௌண்டு, அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரூம்ஸ் கூட கிடைக்காது. எல்லாம் வீடெல்லாம் இடத்துலாம் தங்க வச்சிருந்தாங்க. செஞ்சு ஒரு சின்ன ஊர் தானே, அது பெருசா இருக்கு. 90ன்னு சொல்லும் போது இன்னும் கம்மியா இருக்கும். ஜீவாசரோட கேமரா எக்ஸ்ட்ரானரி. நீங்க டான்ஸ் அஃப்கோர்ஸ் முதல்ல ஒன்று சொன்னீங்க நீங்க. இப்போ அதுக்கப்புறம் வரும்போது ஜி வந்து வரும்போது ஒரு அந்த படத்துடைய கோர், இப்போ ஒரு கதைக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு கேரக்டர் இருக்கும், அதை வச்சுதான் கதையே ஃபார்ம் ஆகும். சரண்ராஜ் சார் மெயின் வில்லனா இருந்தாலுமே நீங்க பண்ற வேலையில தான் அஜித் சார் வந்து ட்ரிகர் ஆகி எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த இனிஷியல் சீன் வந்து நீங்க போய் சொல்லுவீங்க இல்லையா, நீ வாபஸ் போனா நல்லா இருக்கும், வேணா ஒரே டீம் இருக்க வேண்டாம்னு சொல்லி. அந்த சீன் தான் ஆக்சுவலா அந்த தீப்பொறி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம். அதான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் கூட. ஆமா, இன்ட்ரோடக்ஷன் சீன் அதான். அந்த கதையிலயும் அது அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லலாம். அதை ஷேர் பண்ணுவோம் நிறைய மெமரிஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சீன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வெறுப்ப நீங்க அவர் மேலதான் கோவம் இருக்கும், அதை காட்ட மாட்டீங்க. நிதின் சத்யா சாரை போட்டு அடிச்சுட்டு போவீங்க, மிரட்டிட்டு போய் சூரியன் அடி வாங்குற ஒரு இல்ல. எனக்கு நான் அதான் நிறைய அதுக்கப்புறம் வந்து நிறைய வாய்ப்பு ஆஃபீஸ் போக டைரக்டர் கூட பார்க்க முடியாது, யாரும் உள்ள கூட விட மாட்டாங்க. அந்த மாதிரி திடீர்னு வரோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி லிங்குசாமி சார் ஒரு படம் பண்ணுறாரு. இன்னொருத்தர் இந்த சரவணன் சொல்லிட்டார் டைரக்டர், அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் மூலியமா சரி டைரக்டர் மீட் பண்ணிட முடியாதான்னு சொல்லிட்டு போனவங்க. இப்போ போர்ட்ஃபோலியோ பண்ணி வச்சிருந்தேன். இப்போ லிங்குசாமி சார் தம்பி வந்து அப்போ வராரு, போஸ் சார் வந்து இப்போ வந்து இறங்கிட்டு வர்றாரு. நான் படி விட்டு இறங்குறேன், பார்த்தாரு. நீங்கள் சார் ஆர்டிஸ்ட் வாய்ப்பு தேடி வந்தேன். அப்படியா வாங்கன்னு சொல்லி மாடி கூப்பிட்டு போனேன். நான் ஷூஸ் கூட கட்டல, இப்படியும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. போர்ட்ஃபோலியோ கொடுத்து நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஒரு டேபிள் அப்படி உட்காந்து பார்த்தாரு, 2-3 பேஜ் தள்ளிட்டு அப்படி பார்த்தாரு. உள்ள வாங்க அப்படின்னாரு.
அதுக்கப்புறம் தான் சொன்னார், இப்படி ஒரு இது ஒன்று இருக்குது, நான் அண்ணன்ட்ட சொல்கிறேன் சொன்னார். அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க. அப்போ வந்து அந்த படம் மாதவன் பண்ண வேண்டியது. ரன்க்கு அப்புறம் இமீடியட்டா பண்றது. ஆமாம், மாதவன் பண்ண வேண்டியது. திடீர்னு ஒரு 4-5 மாதம் போல் இன்னொருத்தர் அசோசியேட் ஃபோன் பண்ணுறாரு, என்னங்க நடிக்கணும்னு ஆசை இல்லையா உங்களுக்கு, அன்றைக்கி வந்தீங்க அதுக்கப்புறம் காரணம் இல்லை சார் இது பண்ணணும், இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டா அப்போ தான் அஜித் மாதிரி இருந்தார். மாதவனில் அஜித் அப்படின்னு சொல்லி அப்படி கிடைச்ச வாய்ப்பு தான் அது. இப்போ நீங்கள் சொல்றீங்களா, இப்போ நிறைய அது சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க, அது இடையில இன்பிட்வீன் சொல்கிறேன் நான். இது ஒரு மீட்டி ரோல் சொல்லலாம். இது ஏன்னா அந்த கதையில் அகைன் அந்த சரண்ராஜருடைய பையன். ஆமாம், ஆக்சுவலாக என் கேரக்டர் தான் மெயின். அப்போ நான் காலேஜில் நான் வில்லன்றதுனால கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த ஃபைட்டில் முதல்ல நான் சாவேன், அதுக்கப்புறம் அப்பா சாவேன். கரெக்ட். கிளைமேக்ஸ் வரைக்குமே இருப்போம். அவர் சீனியரில், அவர் சரண்ராஜ் சார் வந்து, ஸோ அதனால மெயின் வில்லனா அவர் இருப்பார். இல்லை அதனால தான் கேட்டேன், ஏன்னா உங்களால தான் மொத்தம் அவர் பிரச்சனைக்கு அவரே ஒரு உள்ள அது வரைக்கும் த்ரூ அவுட் அந்த கதையில இருக்கும். எப்படி இருந்துச்சு ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த படம் ரொம்ப நாள் ப்ரொடக்ஷன்ல வேற இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப நாள் ரேசிங் போனாப்புல திரும்ப அட்டகாசமாக ஏதோ ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நிறைய கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது, அதான் டிலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷம் 2003 2005 தான் அந்த படமே வந்து. ஆமாம், அந்த டிலேல தான் வந்து ஆயுத எழுத்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் சூர்யாவோட போர்ஷன் தான் இந்த ஜி, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அரசியலுக்கு வர்றது, மைக்கேல் கேரக்டர் அப்படியே இதில் இருக்கிறது. கரெக்ட், அது மாதிரி ஆயிடுச்சு. லிங்கு சாரோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? ஒர்க் பண்ணுறது எப்படி, ஃபஸ்ட்டு படம் நம்ம குரு அவர் தானே, ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக விட்டுறாரு. பவன் நீங்கள் உங்கள் இது வர்றதே பண்ணுங்கள். முதல்ல ஆடிஷனில் வந்து ஒரு இது பண்ணோம், அப்புறம் ரூமில் கூப்பிட்டு வந்து சொன்னார், நீங்கள் அஜித் கூட பண்ணுறதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க, இப்போ நீங்கள் பண்ணீங்களா இது பண்ணால் போதும் அப்படின்னாரு. எனக்கு அஜித் முன்னாடியே ஃப்ரெண்டுன்றலாம் எதுவுமே சொல்லிக்கவே இல்லை. நான் ஆசி டைம்லேருந்தே டைம்லேருந்து அஜித் ரொம்ப க்ளோஸ் அந்த டைமில். ஓகே, 2 பேரும் ஒரே ஏஜ், ரொம்ப க்ளோஸாக இருப்போம், அது எதுவுமே சொல்லிக்கல. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் வந்து லிங்குசாமி சார் சொல்கிறாரு ஒரு அஜித் கிட்ட, சார் நம்ம படத்தோட வில்லன் கூப்பிடுங்க, பவன் கூப்பிடுங்க வந்து, நானும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, இவர் பேர் வேற ஆச்சு, வேற பேர் அதான் ஒன்று பார்த்தாரு. அப்படி நான் எதுவுமே சொல்லிக்கல, அவர் எனக்கு பழக்கம் அதெல்லாம் எதுவுமே சொல்லிக்கல. அப்படின்னா தான் அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். சார் ராசியிலேருந்து நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நீங்களும். அதுக்கப்புறம் ஏதாவது அவர் படங்களில் ஒர்க் பண்ணிங்களா? அதுக்கப்புறம் ஜி தான் பண்ணீங்களா நீங்கள்? அதுக்கப்புறம் ஜி தான், அதுக்கப்புறம் வீரம். வீரம் பண்ணீங்க நீங்கள் 10 இயர்ஸ்க்கு அப்புறம். அதான் ராசி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜி நினைக்கிறேன். ஆமாம், க்ளோஸ் டு 7-8 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜி வந்தது. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 9 இயர்ஸ்க்கு அப்புறம் வீரம் வந்து. என்ன மாதிரி ரிசப்ஷன் இருந்துச்சு சினிமாவில் அந்த ரோல் படம் வந்ததுக்கு அப்புறமா உங்களோட கேரக்டருக்கு? ஏன்னா அதுக்காக தான் நம்ம சொல்லல, அது வரைக்கும் ஜி வரைக்கும் தான் நான் கம்பெனி தேடி போயிட்டு இருந்தேன். ஜி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் தான் இன்னை வரைக்கும் நம்மளை தேடி வர்றது தான். ஓகே, எல்லா லாங்குவேஜ்லேயுமே இப்போ ஜி பார்த்து தான் மலையாளம் போனது. மலையாளம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் அது தமிழ்ல பண்ணும்போதுமே நீங்க அதுல கஸ்தூரி அண்ணன் கேரக்டர் பண்ண சரத்பாபு சாரோட பையனா வர்றது, அதெல்லாம் அதே காலகட்டம் இல்லையா கிட்டத்தட்ட? ஜி ரிலீஸ் ஆகி அடுத்த படமே லோகிதாஸ் சார் படம். லோகிதாஸ் படம் தான், எவ்வளவு பெரிய டேரக்டர் அவர் மலையாளத்துல அவர். இப்போ நீங்க சார் சொன்னீங்க அதே காலகட்டம்னு, இங்கிலீஷ்காரன் படத்துலையுமே இப்போ வந்து அது ஒரு ரவுடி கேரக்டர், ஒரு கேரக்டர், ஒரு அது மேலோ ஃபீமேல் கேரக்டர் இருக்கும்போது அவங்களோட சன்னா ஒரு கேரக்டர் வரும்போது, இப்போ இதுல ஓகே சரண்ராஜ் சார் பையனா இருக்கும், அதுல ஐஸ்வர்யா அவங்களுடைய மகனா வரும். பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு அதுல. அவங்களுக்கு உண்மையா சொல்லணும்னா என்னோட உங்களுக்கு கம்மி தான் இருக்கும். அப்படியா? என்னோட கம்மி தான். எனக்கு அது 2-3 சீக்வன்ஸ் ஞாபகம் இருக்கு. சிகரெட் உங்ககிட்ட வாங்க அடிக்கிறதாகட்டும், பாக்கு நீங்க கொடுத்து வாங்கி போடுறதா இருக்கட்டும், ரொம்ப கொடூரமான 2 அந்த அம்மா புள்ள அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எப்படி இருந்துச்சு அந்த படம் பண்ணது உங்களுக்கு இங்கிலீஷ்காரன்? அதுவுமே அந்த 2 படம் ஒன்னா கமிட் ஆச்சு ஜிக்கு அப்புறம். இங்கிலீஷ்காரனும் கஸ்தூரிமான். அப்போ பிகினிங் ஸ்டேஜ்ல எனக்கு பெருசா ஒன்றும் பத்தல. என்ன சொல்லுவாங்களோ அதை பண்ணிட்டு அப்படி அந்த கேரக்டர் நல்லா ரீச் ஆச்சுல அந்த டைம். நான் படத்தோட காமெடிலாம் செம்ம ரீச் ஆகுது. ஐயோ, வடிவேல் சார் மிகப்பெரிய ரீச் ஆகுது. ஏன்னா அந்த கேரக்டர் பார்க்கும் போது யாரா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வெறுப்பு வரும் அந்த கேரக்டர் பார்க்கும் போது. 2 பேருக்குமே சரி, ஐஸ்வர்யாவுக்கும் சரி உங்களுக்கும் சரி, பார்க்கும் அந்த வெறுப்பு இருக்கும் கதையில. சத்யராஜ் சார் அதுலதான் வந்து ரொம்ப யங்ஸ்டரா வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. 3x4 எல்லாம் போட்டு ரொம்ப சந்தானம் சார் இதுல வந்துட்டு சிவராஜோட பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வந்து வெறுப்பேத்திட்டு இருக்காரு நம்மள அப்படின்னு சொல்லி. அது ஒரு கிட்டத்தட்ட ஸ்பூஃப் மாதிரியான ஒரு படம் தான் அது. நிறைய கேரக்டர்ஸ் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பொல்லாதவன் ஒரு பிரேக்னு சொல்லாமா உங்களோட கெரியர்ல சொல்றேன் நான். தொடர்ந்து நீங்க படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. அவுட் அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து, ஏன்னா ஒரு வில்லன் கேங்ல ஈவன் கிஷோர் சார் கேரக்டர் ஆகட்டும் உங்களோட கேரக்டர் ஆகட்டுமே,
நியாயம்னா நியாயம்டா அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப பொதுவா அந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸை வந்து மக்கள் அவ்வளோ ஈஸியா விரும்ப மாட்டாங்க. அவனுக்குன்னு ஒரு நியாயத்தை வந்து பொதுவா படங்களை காட்ட மாட்டாங்க. பட் அந்த படத்துல சூப்பரா வச்சிருப்பாரு வெற்றி சார். அதை அவங்க 2 கேரக்டர்ஸுமே இல்ல அது காரணம் அதான், பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கரெக்ட். ரவுடி பசங்களோட மோதி பப்ளிக்காக டிஸ்டர்ப் பண்ண அதில் அந்த கிஷோர் கேரக்டர் சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ அதுதான் அவருக்கு படத்தில். ஆனால் சொல்ல போனால் 6 சீன் தான் வந்தார் அவர். இருந்தாலும் பெரிய பேராக இருக்கும். காரணம் அதுதான், அந்த கேரக்டர் அந்த மாதிரி அமைஞ்சிடுச்சு. அவர் பப்ளிக்காக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தப்புனா தப்பு தான் அப்படின்றது. ஸோ அது முதல் படமே. ஏன்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் வரைக்கும் நீங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க வெற்றி சாரோட. நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி கூட. பட் அந்த பாண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க வெற்றி சார் உங்களுக்கு? இல்லை எனக்கு திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாங்க. ஒரு வெற்றிமாறன் அப்போ புதுசு இல்லை, அவர் தெரியாது. கரெக்ட். போய் பார்த்தா இது மாதிரி பொல்லாதவன் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு, அவுட்டுன்னு ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி நான் போயிட்டேன். போனால் பெருசாக டைலாக்ஸ் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, நிற்கிற மாதிரியே தான் இருக்கும். நான் அப்பப்போ கேட்பேன் ஒருட்டே வெற்றிக்கிட்டேன், என்னங்க சும்மா நிற்கிறேன் சும்மா இல்லை போனீங்க பாருங்கள் படம் வரும்போது அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே வேறு மாதிரி போது அந்த படத்துலேயே அந்த கேரக்டர் தான் பெருசாக போயிடுவாங்க சார், அந்த அவுட்டுன்ற. ஏன்னா ஹீரோ தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் ஆடியன்ஸ் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லா படங்களையும் சொல்ல மாட்டாங்க. பட் உங்கள் கேரக்டர் ஆகட்டும், கிஷோர் சார் கேரக்டர் ஆகட்டும், ரொம்ப பெருசாக பேசப்பட்டது அந்த படம் வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே. எல்லாருக்குமே இந்த அவுட் அப்படின்னா அந்த பேரே ரொம்ப ஒரு மாதிரி கேட்சியாக இருக்கு இல்லைங்களா? அது அவுட்டுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு முந்தானத்துக்கு கூட நைட் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவுட்டு வெளியில் ரோட்டில் எடுத்துட்டுருக்கோம் வந்து ஸ்கார்பியோவில். எல்லாம் வேலுன்னு கத்துறாங்க பசங்க எல்லாம். அவுட்டை விட்டு இப்போ தான் வடிச்சேன், வேலுன்னு கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் பயங்கரமாக வச்சுருக்கேன், பரவாயில்ல வேலு நல்லா ரீச் ஆகிடுச்சு போல. இல்லை சார், எங்கே திரும்பினாலும் வடச்சென்னை பற்றி தானே சார் இப்போ வரைக்குமே இருக்கே சார். அது தனுஷ் சார் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாகவே எல்லா ரசிகர்களுக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு அது ஒரு வேர்ல்டு இல்லைங்களா, வடச்சென்னை வேர்ல்டு. அது நீங்கள் உங்களை யாருமே தவிர்க்கவே முடியாது அதில், நிச்சயமாக. அதில் நீங்கள் லீட்ஸாகவும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இப்போ இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம ரத்னகுமார் சார் வந்து கிழக்கு சீமையிலே செங்காத்து பூமியிலே தான் கருத்தமா அவருடைய ரைட்டரு. எப்படி அந்த படத்துக்குள்ள நீங்க கேஸ்ட் ஆனீங்க? நீங்க இல்ல அது இதெல்லாம் பொல்லாத ஒன்று. சூரியன் சட்டக்கலர்னு ஒரு படம் டுவல் ரோல் பண்ணிருக்கு. அது உண்மையில் நல்ல படம், ஆனால் அது பெருசாக போடல. அந்த படம் வந்து சிவசக்தி பாண்டியன் சார் தான் ப்ரொடியூசர் இருக்கு. அவரால் எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து பார்த்தாங்க ரிவ்யூ ஷோ. அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன ஹீரோவை கூப்பிட்டாங்க. அதுலேருந்து ஒரு ப்ரொடியூசர் தான் வந்து கூப்பிட்டு அந்த படம் பண்ணேன். நான் அப்போ சொன்னேன், வில்லனாவே நல்லா போதுங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னா. இல்லை நீ பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்காத்து பூமியில பண்ணேன். ராஜா சார் இல்லை எனக்கு. ஏன்னா ரத்னகுமார் சார் சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல, அந்த ஐ திங்க் ப்ரொமோஷன் அப்போ நினைக்கிறேன். அது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்த படம் அது. ஸோ அதை வந்து ராஜா சார் தான் வந்து இதை படமாக சொல்லியா மக்களுக்கு தெரியணும் இது அப்படின்றதுக்காகவே அவர் சொல்லி தான் அந்த படத்தையே பண்ணேன்னு. ஸோ அவர் மியூசிக்ல, ஏன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்னும் சொல்லும் போது இங்கே 90s வளர்ந்த ஒரு பையனும் போது அவர் மியூசிக் கேட்டு தான் வளர்ந்துருப்பீங்க. நம்ம என்னதான் வந்து இங்கிலீஷ்ல வந்து மைக்கேல் ஜாக்சன் கேட்டா கூட தமிழ்னா நம்ம இளையராஜா சார் தான் அப்படின்னு இருக்கோம். ஸோ எவ்வளவு சந்தோஷமா இருந்தது அவரோட படத்துல நம்ம நடிச்சல. எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலா அவரு நம்ம படம் கதை கேட்கும் போதெல்லாம் அவரு மியூசிக் பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா சொல்றாரு ராஜா சார் தான் மியூசிக் அப்படின்னு. அதுல அந்த ஓரம்போ சாங் இருக்குல்ல, அதெல்லாம் ரீமிக்ஸ் அது இருக்கும். ஆனா என்னன்னு தெரியல, இது வரைக்கும் ஒரு எஃப்எம்ல கூட வந்ததே கிடையாது. அந்த படத்தோட பாட்டு எதுலையுமே நான் கேட்டதே கிடையாது. ராஜா சார் பண்ணி வரல. அந்த படத்தை வந்து அவரே தான் ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தாரு. அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. டைம் சில உள்ள ஏதோ இல்லை. இப்போ நீங்கள் எஃப்எம்ஸ்லோட வரல, மீன் சாங்ஸ் பெருசாக கேட்டது இல்லைன்றீங்களா? என்ன ஏதாவது அதுதான் தெரியல, நம்மளுக்கு தெரியல, ஏன்னு தெரியல. ராஜா சாரோட படத்துல மியூசிக் வந்து எஃப்எம்ல கூட வரலன்னா அது எதனால வரலன்னு தெரியல இது வரைக்கும். யோசிச்சிருக்கீங்களா? காரணம் ஏதாவது இருக்கும்? அப்படி ஏதாவது டைம் தான் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அந்த காலகட்டம் 2012, 2013 காலகட்டம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே அப்படியே வந்துருச்சு. எல்லாமே எஃப்எம்ஸ் தாண்டி பாடல்கள் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் கேட்குற மாதிரி வந்தது. அதுக்கு தான் கேட்டேன். ஏன்னா ஒரு விஷயத்த இது நிறைய படங்கள் நடந்திருக்கு, மியூசிக்கே வெளியே தெரியாமல் போயிருக்கு, நல்ல நல்ல பாட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டு வந்து எப்படி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியுது, ஒரு இந்த படத்துல இந்த பாட்டு வந்துருக்கு எஃப்எம்ல தான் கேட்குறோம். ஆனால் நீங்கள் போய் எஃப்எம்ல போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் எங்களை அப்ரூவல் பாம்பேலேருந்து வரணும், எங்கே சாங் ஹிட் ஆகுதோ அதை மட்டும்தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்குற பாட்டில் எங்கே கேட்குறோம், எஃப்எம்ல தான் கேட்குறோம். அண்ட் சில சாங்ஸ் மட்டும்தான் பீக் டைம்லேயும் ப்ளே ஆகும். அது மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம். இப்போ நீங்கள் ஹீரோவை நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, தொடர்ந்து அதுலேயே நீங்கள் ட்ராவல் பண்ணாமல் அகைன் வந்து இல்லை. ஆக்சுவலாக ஹீரோவையே நம்ம ஒன்று ஹிட் ஆகணும் படம். அப்படி இல்லை நான் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர்
ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்தோ இல்லை வந்து ஒரு பெரிய டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாலும் படம் ஓடலைனாலும் அடுத்தடுத்து ஹீரோ போயிருக்கலாம் நான். அங்கே வந்து ஹிட்டு தேவை கிடையாது, யார் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா அதுதான். இப்போ ஒரு பெரிய டைரக்டர் என்ன அவரோட படத்தில் நான் ஹீரோன்னா படம் ஓடலைன்னா கூட நான் தப்பிச்சிடுவேன், நம்மளுக்கு வந்துடுவாங்க அடுத்த ஹீரோவாக. எனக்கு முதல் நான் ஜி பண்ணிட்டு இருக்கும்போதே படம் பண்ணிட்டு இருக்கும்போதே பாதியில் லிங்கசாமி சார் கூப்பிட்டு சொன்னார், பவன் அடுத்த படம் WRS ஸ்கிரிப்ட் அதில் நீங்கள் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு. ஓ, அந்த ஷெடியூல் முடிச்சு வரும்போது போஸ் சார் வந்தார், பவன் அண்ணா சொன்னார் இது மாதிரி அடுத்த படம் WRS ஸ்கிரிப்ட் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னு. திரும்ப அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறதே வரும்போது அவரும் சொன்னார், தம்பி சொன்னானா பார்த்துங்க அடுத்த கமிட்மெண்ட்லாம் பார்த்து பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஹீரோவுக்கு வருது, டைம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வேட்டையோ ஒரு வேலை இருக்கலாம். WRS ஸ்கிரிப்ட்னு தான் சொன்னாங்க, மாதவன் சார் சஜஷன் இருக்கலாம். பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த படம்லாம் பெருசாக ஹிட் ஆயிருந்தா அது இமீடியட்டாக அது பண்ணியிருப்பாரு. சார் இப்போ சினிமாவில் ஜெயிக்கிறதுக்குன்னு பல காரணிகள் சொல்லுவாங்க, திறமை சொல்லுவாங்க, லக்கு சொல்லுவாங்க, நேரம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பின்புலம் நல்லா இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இவ்வளோ வருஷம் ட்ராவலில் நீங்கள் எதை பார்க்குறீங்க? பின்புலம் அதெல்லாம் இருக்குதா, அது உள்ள வரத்துக்கு மட்டும்தான் அந்த பின்புலம் தேவை, நிற்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நேரம் தான், டைம் தான். திறமை எல்லாமே அடுத்தது தான், திறமை எல்லாமே அடுத்தது தான், அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அது இப்போ ஒருத்தன் ஜெயிச்சுட்டே வரான்னா அவன் சொல்ல மாட்டான், அவனோட திறமையில தான் வந்தேன்னு தான் சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க வந்து திறமை தான், என் திறமை தான். அடி வாங்கும்போது தான் ஓ இது வந்து நேரம் புலருது, அப்போ தான் அந்த வார்த்தையை வாயில் வரும் அவங்களுக்கு. டைம் உண்டு, ஜாதகம் நம்ப மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க, இதுவாக இருக்கும். என்னைக்கு அடி வாங்குறாங்களோ என்னடா நம்ம எது பண்ணாலும் தலை தூக்க முடியலன்னு நினைக்கும் போது தான் அடுத்த ஆப்ஷன் தேடுவாங்க. ஜாதகம் பார்க்கறது, கோயிலுக்கு போகிறது, கடவுளெல்லாம் அப்போ தான் தேடுவாங்க. கஷ்டம் வரும்போது தான் தேடுவோம். கஷ்டம் வரும்போது தான், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்போது வராது. இப்போ நம்ம என்ன சொன்ன திறமையில வந்தாங்க, கடவுள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஜாதகம்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் அவனே பின்னாடி போய் தேர்ந்திருப்பான், அது நம்மளுக்கு தெரியாது. அட்வைஸ் வந்து மற்றவங்களுக்கு தான். அவன் தான் அதிகமாக சாமி கும்பிடுவான், இதெல்லாம் நடக்கும். நீங்கள் உங்களோட சொந்த அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்த விஷயம் இது, இந்த டைம் அப்படின்றதுன்னு. ஏன்னா ரஜினி சாரோட ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு, எனக்கு நல்ல நேரம் இருந்துச்சு, அதனால எல்லாம் நல்ல இயக்குநர்கள் கண்டிப்பாக. அதான் சொல்ல, எனக்கு இப்போ வரைக்கும் ஹீரோவாக கேட்டு வர்றாங்க, ஆனால் வர்றது வந்து ப்ராப்பராக இருக்காது. பாவம் நம்மளால அவங்க மாட்டக்கூடாது. ஏதோ இடத்த விற்று வீடை விற்று படம் எடுக்கிற வந்து படத்தை முடிச்சுருவாங்க, ரிலீஸ் பண்ணணும்ல, அதுக்கு பணம், அதை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காசை எடுக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்படணும்ல. நான் ஒரு படம் ஹீரோ படம், அதே ப்ரொடியூசர் இன்னொரு படம் கதை கேட்க சொல்கிறாரு, அந்த கதை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் நினச்சிருந்தானா அந்த கதையை ஓகே பண்ணாதான் எனக்கு ஹீரோ பண்ணிருக்கலாமே, ஆசைப்பட்டிருந்தா. வேணாம் தான் சொன்னேன் நான், கதை சரியில்லைங்க வேண்டாம், ஏன்னா இது முதல்ல ரிலீஸ் பண்ணும் இந்த படத்தை, அதுக்கப்புறம் அடுத்தது போனோம். நிறைய பேர் அது மாதிரி மாட்டிருக்காங்க, ஒரு படம் நடந்துட்டு இருக்கும்போது இமீடியட்டாக இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணி லாக் ஆகும், அவங்க தெரியாது அவங்களுக்கு, கரெக்ட், மாட்டிப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சார், அதாவது இப்போ விவேக் சார் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், ஒரு காமெடியில், சுந்தர் சிவர் படத்தில், என்னை பிடிக்கல சொல்ல மாட்டேன்னொன்னே நீ ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னே, ஐயோ என் கிளாமரே எனக்கு அகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி சீன் சொல்லியிருப்பார். முன்னாடி 90s தேவன் சார் வந்து பாஷா படத்தில் நிறைய படங்களில் வந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து சொல்லுவார், சில நேரங்களில் நான் ஹீரோவை விட நான் கொஞ்சம் கலராக இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்புகள் எனக்கு மிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டில் அதாவது வந்து அந்த ஏஜும் சரி எதுவுமே தெரியாமல் அந்த ஃபிசிக்காவும் சரி ரொம்ப ஃபிட்டாக இருக்கீங்க. இப்போயும் உங்களால் வந்து ஒரு ஏஜ் ரோல் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேக் ஓவர் பண்ணணும், இயல்பில் அப்படி இல்லை நீங்கள். அதனால ஏதாவது சில கேரக்டர்ஸ் பண்ண முடியாமல் போயிருக்காங்க உங்களுக்கு? இப்போ அது இது ரஞ்சித் கூட அப்படி தான் கூப்பிட்டு வந்தாப்புல சார்பட்டாக்கு. எந்த கேரக்டர்? அது ஒரு கோச் மாதிரி ஏதோ கேரக்டர். என்ன சார் அப்படியே இருக்கிறீங்க, சினிமாவுக்கு எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கிறீங்க சார். சார் நம்ம படத்தில் ஒரு 50 வயசு ஒரு கேரக்டர் சார் பண்ணுறீங்க. அப்போ எனக்கு வந்து 48 49 ஆகுது. ஆக்சுவலி ஏஜ் தான். ஆமாம், ஆக்சுவலி ஏஜ் தான். அப்போ ஒரு 5-6 படம் கமிட் ஆகிருந்தேன், பண்ண முடியல. சார்பட்டா கூப்பிட்டு வந்தார். சார் வேணா ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி இருக்கும் அந்த டைமில். ஆனால் தெரியல, அவருக்கே தெரியல உங்களுக்கு என்ன வயசு. ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அது எப்பயாவது? நம்ம அஃப்கோர்ஸ் வந்து ஏன்னா ஒரு நடிகனுக்கு உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கிறதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற மாதிரி சில படம் சில கேரக்டர்ஸ் நம்மளால் பண்ண முடியாமல் போகுது அப்படின்றது. இப்போ இது சார்பட்டா சொன்னீங்க, அந்த மாதிரி வேறு ஏதாவது மிஸ் ஆகிருக்கா உங்களுக்கு? நிறையா இருக்குது. நிறைய படம் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்ல வந்து இவர் போட்டால் இது வந்து நிறைய அவாய்ட் பண்ணதெல்லாம் நிறைய அந்த மாதிரி மாட்டிருக்கேன். நிறைய இந்த மாதிரி ஃபிசிக் இருக்கும்போதே போலீஸ் இல்லை இந்த ரவுடி கேங்ஸ்டர் அப்படின்றது நிறைய பேரலாகவே வரும். ரவுடிஸாகவும் நம்ம அந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணுவோம், திடீர்னு காப்பா வந்து பண்ணுற மாதிரி ஆகிடும், அதுலேயும் கெட்ட காப்பா அப்படின்லாம் இருக்கும். இப்போ நல்ல அதான் இதில் மாசிலாமணியா அந்த அதுக்கப்புறம் நிறைய போலீஸாக கூப்பிட்டாங்க, பண்ணல நான். ஸோ மாட்டிப்போம் அதுலேயே. அது ரொம்ப தெளிவாக இருப்பீங்களா நீங்கள்? ஒரு ஸ்டீரியோ டைப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்கள் டேட்ஸ்னால மிஸ் ஆன படங்கள் இருக்குது? அதாவது இப்போ நம்ம ஒரு கமிட் ஆகிட்டு வெற்றிமாறன் சார் படங்கள்லாம் வந்தால் நீங்கள் அப்படி கமிட் ஆனீங்கன்னா சும்மாவே உட்காந்துருப்போம்,
வாய்ப்பு இருக்காது. வந்தால் 4-5 படம் ஒன்றா கேட்பாங்க, அதே டேட்டில் கேட்பாங்க. நிறைய வாட்டி அந்த மாதிரி மாட்டிருக்கோம். நல்ல படத்தை நல்ல ப்ராஜெக்ட் அதனால விட்டுருவோம். சொல்ல முடியுமா ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படி மிஸ்? நிறைய இருக்குது. இப்போ தெலுங்குல கூட அது மாதிரி விட்டோம். ஒரு பெரிய படம் விட்டேன், பெரிய டேரக்டர், பெரிய படம். அதை வந்து இப்போ தமிழில் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று கேட்டாங்க சார், கரெக்டாக அந்த டேட் தான் லாக் பண்ணோம். நம்ம வந்து என்னென்னா கொஞ்சம் நேர்மையாக ஓகே கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறோம்ல, சார் கன்ஃபார்ம் சார் அப்படின்னு. கடைசியில் இதுவும் நடக்கல, அதுவும் போச்சு. ஓ, இது நடக்கவே இல்லை. நடக்கவே இல்லை. அவங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, கேன்சல் கூட சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் மாட்டுறது நம்மளா இருக்கும். இதை நம்ம வந்து அது கொடுக்காம போயிட்டோன்னா கெட்டவன் ஆகிடும். இங்கே ஒத்துக்கிட்டு அங்கே போயிட்டாருன்ற மாதிரி இங்கே ப்ராப்பராக நம்மளுக்கு சொன்ன டேட்டில் எடுக்க மாட்டாங்க. இது மாதிரிலாம் நிறையா நடக்கும். அது ஒரு நடிகனுக்கு அது எவ்வளோ சிரமம்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ நான் வந்து ஏன்னா அதுதான் வந்து இயல்பும் கூட, அதுதான் நம்ம மனித இயல்புனா வந்து செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒன்று கேட்குறாங்க, டிலே ஆச்சுன்னா நாங்கள் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை லாக் பண்ண ப்ராஜெக்டே நடக்கல. ஆனால் நிறைய நேரம் நாங்கள் சில உதாரணங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சினிமா இப்படிதான்ப்பா, அதனால வந்து இவங்க சொன்ன ஆரம்பிக்க மாட்டாங்க, ஆரம்பிக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நடக்கும்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நீங்க இதை எப்படி? இல்லை, இப்போ அதுதான் உண்மை. இப்போ நம்மளே சில பேருக்கு சொல்லிடுறோம், முதல்ல எது வருதோ அதை கமிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு முந்தானத்து கூட அதுதான் ஒன்று நடந்தது. ஒரு படம் பேசிட்டாங்கன்னா டேட் சொல்ல, இப்போ இமீடியட்டாக அதே டேட்டில் வேற ஒன்று கேட்குறாங்க. இப்போ அந்த மேனேஜர் கேட்டால், இல்லை சார் நீங்கள் முதல்ல அதை கமிட் பண்ணிங்க அப்படின்னு. ஓ, அவரே சொல்கிறாரு. நான் நினச்சா கேட்காம கூட கமிட் பண்ணலாமா, யார் முதல்ல காசு கொடுக்குறாங்களோ போடலாம் அப்படின்னு. அதுலலாம் கொஞ்சம் மாட்டோம், நிறைய படம் மிஸ் பண்ணுவோம் சில நேரத்தில். அதனால அவங்க நம்மளை தப்பாக நினச்சிப்பா, நம்ம கூப்பிட்டு வரல அப்படின்னு இருக்கோம். மற்ற லாங்குவேஜஸ் நீங்கள் சொன்னீங்களே, இப்போ நான் ஆரம்பத்தில் எனக்கு ஜிக்கு அப்புறமா நிறைய மலையாள படங்கள் பண்ணேன், தெலுங்குல படங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ கொரட்டலா சிவா மாதிரி பெரிய டேரக்டர்ஸோட எல்லாம் படங்கள், ஆச்சாரியா, சிரஞ்சீவி சார் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஸோ வேறு லாங்குவேஜஸ் பண்ணும்போது ஒரு நடிகனுக்கு எப்படி இருக்கும்? ஆக்டராக உங்களுக்கு வந்து மற்ற லாங்குவேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, மலையாளம், தெலுங்கு அப்படின்னு போகும்போது? இல்லை, லாங்குவேஜ் மட்டும்தான் ப்ராப்ளம் தான், மற்றபடி நடிப்பெல்லாம் ஒன்று தானே. கரெக்டு. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேட்குறவங்களுக்கு டீம் அதான் ஒரு ஸ்டைலில் இருக்கிறாங்க. இப்போ நான் இப்போ தெலுங்குலாம் பண்ணிட்டு வந்தேன், அது அப்படியே டோட்டலாக வேற மாதிரி இருக்குது. இப்போ அந்த கிங்டம் பண்ணார்ல, அதே டைரக்டரோட கிங்டம் பண்ணிட்டு இருக்கு அந்த டைம்ல இது அது பிரேக்கில் இது பண்ணாங்க. இந்த படம் மேஜிக்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதில் ஹீரோயின் ஃபாதர் கேரக்டர், ஹீரோயின்னா அந்த மாதிரி ஹீரோயின் ஷாரா இல்லை? ஆமாம் சார், ஆமாம், ஷாராவோட ஃபாதர் கேரக்டர் ஒய்ஃப் ஹீரோயினா பண்ணிருப்பாங்க. அது இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்மளுக்கே நான் இப்போ அசிஸ்டன்ட்லாம் கூப்பிட்டு கேட்பேன், இவர் எப்படி என்ன செலக்ட் பண்ண இருந்த கேரக்டர், நம்ம வில்லன் அது மாதிரி போயிட்டுருக்கோம்ல. சாஃப்டான ஒரு பிஸ்னஸ் மேன், நல்ல வசதியான ஒரு ஆள். என் பொண்ணு தான் அது, ஸ்ரீதேவி ஒய்ஃபு. ஸ்ரீதேவி என் ஒய்ஃப் நான் நம்புவாங்களா? அது மாதிரி அதாங்க. இல்லை சார், நம்ம டைரக்டர் கொஞ்சம் வேறு மாதிரி தான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவார் அப்படின்னா. நான் தெலுங்குல பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே வேறு வேறையாக இருக்கும். போலீஸாக பண்ணியிருக்கேன், கொடூரமான இது ஆச்சாரியா. பொல்லாதவனே பரமோ நீங்கள் தெலுங்கு பண்ணீங்களே நீங்கள்? பொல்லாதவன் தெலுங்குல அந்த கேரக்டர் பண்ணேன். இங்கே அவுட்டு, அங்கே புல்லட். அப்புறம் இவரை படம் பண்ண சிஎம் கேரக்டர் ஜெகன்மோகன் ரெட்டி. ஐயோ, பயங்கர வைரலாக ஆச்சு. நான் கூட பயந்துட்டே கூட இருந்தேன் இந்த படம். அங்கே எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் தான். தமிழ் அப்படி இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ வெற்றி சார் உங்களுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு அவரோட படங்களை. இப்போ அசுரன் ஆகட்டும், வடச்சென்னை ஆகட்டும், பொல்லாதவன் ஆகட்டும். வேற எந்த இயக்குநர்கள் அந்த மாதிரி ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணாங்க நீங்க நினைக்கிறீங்க? இப்போ லிங்குசாமி சார் முதல் படத்திலே ஒரு நல்ல ரோல் கொடுத்தாரு. அந்த மாதிரி வேற எந்த இயக்குநர்கள் நீங்க சொல்லுவீங்க ப்ராப்பரா நம்மளுடைய பொட்டன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னு? இல்லை, அதுதான் அந்த 2-3 படங்கள் வந்து அது பெருசாக ரீச் ஆகல. சூரியன் சட்டங்கள்னு ஒரு படம் பண்ணேன், டியூவல் ரோல். அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த டைம். அதெல்லாம் அது மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் டியூவல் ரோல்லாம் கிடைக்காது. அதை வச்சு தான் ஹீரோவானது எல்லாமே சொல்லுவாங்க. செங்காத்து பூமியில். அப்புறம் சேவர் கொடின்னு ஒரு படம் பண்ணேன். அதெல்லாம் அவ்வளோ நல்ல படங்கள், பெருசாக ரீச் ஆகல. வெற்றி எவ்வளோ முக்கியம் அப்படின்னா சினிமாவில் இருக்கு. அந்த சேவர் கோடி அந்த ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு, அது ஏதோ ஒரு ஸ்டேட்டோட சிஎம், அவர் வந்து அதை இங்கே ஃபோர்த் ஃப்ரெண்ட்ஸில் தான் பார்த்துச்சு. அவர் வந்து கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கு, கம் வில் டேக் ஃபோட்டோ, திஸ் இஸ் வில்லன்ஸ் ஃபிலிம். அவர் கூப்பிட்டு கை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு. சார், ஸோ இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து வர்றதுன்னு ஒன்று இருக்கும். சினிமா பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிடையாது. ஸோ ஃப்ரம் ஜீரோலேருந்து அப்படியே நீங்கள் வரீங்க. இது நல்ல லெவலில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் நீங்கள், எல்லா லாங்குவேஜ்லையும் உட்பட. நீங்கள் அப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆக்டர் ஆனதுக்கப்புறமா அப்போ அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. இன்றைக்கி பெரிய அளவில் வளர்ந்துருக்கலாம். இந்த டிஃப்ரென்ஸ் இந்த ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் கேப்பில் அந்த மாதிரி மனிதர்கள் நீங்கள் சந்திக்கும் போது ஏதாவது டிஃப்ரென்ஸை பார்க்குறீங்களா, இல்லை அதே மாதிரி இருக்காங்களா? இல்லை, நிறைய பார்க்குறோம். சொன்னா தப்பாயிடும், நிறைய பார்க்குறோம். இல்லை பேர்கள்லாம் குறிப்பிட வேண்டாம், பட் ஆனால் நீங்கள் அதுதான் கேட்டேன், அது பார்க்குறீங்க அந்த மாதிரி நிறைய. அதாவது நம்ம அவங்களுக்கு வந்து நல்லதான் பண்ணியிருப்போம், அவங்க நம்மளை பார்க்கறது வேறையா இருக்கு. நான் வளர்ந்துட்டேன் பத்தியா அப்படின்ற மாதிரி. நம்ம அதுக்கெல்லாம் அசைற ஆள் கிடையாது.
என்ன சொன்னேன், அவனுக்கு எழுதியிருக்கும், நம்மளுக்கு என்னவோ அதான் இருக்கும். ஓகே, அவங்கவுங்களுக்கு அவன் அப்படி வரணும்னா அப்படி தான் வர்ற மாதிரி இருக்கும், நான் இப்படின்னா இப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஒன்று, நம்ம என்ன தான் உருண்டாலும் புரண்டாலும் என்ன சொல்ல, இங்கே திறமைக்கெல்லாம் வேலையே கிடையாது. டைம்னு சொல்லிட்டீங்களே. டைம் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. திறமை வேணும், அது வந்து சஸ்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேவைப்படும். அது நேரம் தான் முன்னாடி கொண்டு வரும். எவ்வளோ நடிகர் பெரிய பெரிய ஆள்லாம் வந்து இன்னைக்கு இல்லாமல் இருக்கு. ஏன் அவங்களுக்குலாம் திறமை கிடையாது? அப்போ இப்போ வளரும் போது மட்டும் எப்படி அந்த திறமை இருந்தது அவங்களுக்கு? இப்போ இல்லையா? அப்போ டைம் தானே. இல்லை அவங்கள வந்து மக்கள் ரசிக்க மாட்டேன்றாங்களா, பார்க்க மாட்டேன்றாங்களா? அப்படிலாம் இல்லைல்ல. இவங்க தான் ஒதுக்குறாங்க, அவர் பழசுப்பா நடிச்சு வருப்பா பின்னாடி, இவங்க தான் ஒதுக்குறாங்களா? அவங்க அதே மனுஷன் தான், அதே ஆள் தான். மாறாத யாரோ நீங்க பார்த்ததுல இவ்வளவு வருஷம் ஆகி கூட இல்லப்பா நான் அப்ப பார்த்த மாதிரி தான் இப்பயும் இருக்கிறாங்க, இப்பயும் பழகுறாங்க பார்த்தா அப்படின்னு யார் சொல்லுவீங்க நீங்க? இப்ப நீங்க சொல்லிங்க இது இந்த கிரௌட் ஜாஸ்தின்னு சொல்லிட்டீங்க. அதாவது இல்லை அந்த டீம்லாம் இப்போ இல்லை. சினிமாலே இல்லை. எல்லாமே பொய்யா தான் ஆயிடுச்சுல. எல்லாமே இப்போ நம்மளுக்குமே அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க. இவன் என்னடா நம்ம கிட்ட வந்து இப்படி இருக்கானே, இவன் நடிக்க மாட்டேன்றானே, நம்ம கிட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இருக்கும், நேர்மையா இருக்கக்கூடாது. இப்போ அது ஏன்னா நீங்க இது மாதிரி ஒரு நேர்காணல் இப்போ நம்ம ஒருத்தர் படம் எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம். அவங்க நல்லதுக்காக நம்ம ஒன்று சொல்லுவோம்ல, கரெக்ட். இல்லைங்க இந்த இடம் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, அப்போ அவங்களுக்கு வந்து தப்பா தோணுது. அடடா என்ன பின்னிட்டீங்க அப்படின்னா தான் அவங்களை நமக்கு பிடிக்குது. இங்க உண்மையா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது. இது நம்மளுக்கு பிடிக்கிறதுல, அதனால ஒதுங்கிறது. அதனாலதான் நீங்க இப்ப ரொம்ப வெளிப்படையான ஆள். நீங்க மனசுல பட்டதை பேசுறீங்க. சில நேரங்கள்ல இன்டர்வியூஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஸ்டேஜ்ல ஆகட்டும், நம்ம ஒரு மனசுல படுறது சொல்றது வந்து அது வேற வேற மாதிரி திருச்சி நிறைய விஷயங்கள் கான்ட்ராஸ்ட். இன்னொன்று என்ன தெரியுமா, இப்போ நம்மளுக்கு வந்து சொல்றாங்கல்ல, ஏங்க ஸ்டேஜில் நான் இது வரைக்கும் அதிகமாக பேசினதே கிடையாது. எங்கேயாவது நான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் மைக் பிடிச்சி பேசியிருக்கேன்னா கிடையாது. ஒரு வார்த்தை 2 வார்த்தை. இவங்கெல்லாம் நிறைய பேசுறாங்க, பயங்கர கான்ட்ரவர்சி, பயங்கர பிரச்சனையாகுது, அதெல்லாம் விட்டுருவாங்க. ஐயோ போனா அப்படின்னு உண்மை பேசினா தப்பாடா? அப்போ எவனாவது மரியாதை குறைவாக பேசுகிறோமா, அவனே வேணுன்றோமா, இல்லை வேற ஏதாவது தப்பாக பேசுகிறோமா? கிடையாது. இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னால் ஏன் கோவம் வருது? யாரையா தனிப்பட்டு நான் இது வரைக்கும் ஏதாவது மேடையில் யாராவது பேசியிருக்கேன்னா? இல்ல யார் பேரையும் சொல்லி சொல்றாரு. அப்புறம் எப்படி எனக்கு என்ன பேசுறது இல்லை, நான் என்ன? அப்போ நேர்மையாக இருக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும். அதான் சொல்ல, இப்போ யாருன்னே தெரியாது அவரை பற்றி புகழ்ந்து போயிட்டு பக்கத்தில் உட்காந்தாமா அவர் யார் அவர் அப்படின்னு கேட்பாங்க. நடக்குது இதெல்லாம் நடக்கும். பயங்கரமாக பேசுகிறாங்க அவரை பற்றி. இப்போ மேடைகளில் வந்து சினிமா ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் உட்காந்து யார் அவரு அப்படின்வாங்க. இவர் தான் பேசியிருப்பார், அவரே கேட்பார் யார் அவருன்ட்டு. இப்படிதான் இருக்கு உலகம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு சீனியர் ஆக்டரா இருக்கும்போது நீங்க வந்ததுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரியில வந்த ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, இன்னைக்கு இந்த மாதிரி பெரிய லெவல்ல இருப்பாங்க. அன்னைக்கு நீங்க அவங்க கிட்ட ஒரு ஆப்வியஸா அது இயல்புல அதுதான் பழகிறது, அவங்க கிட்ட பேர் சொல்லி கூப்பிடுறது, இல்லை சம்டைம்ஸ் சின்ன பசங்க வந்தா வந்து பாப்போன்னு சொல்றது கூட இருக்கும் பிரைவேட்டா ஸ்பேசஸ்லாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வரும்போது அந்த சமூகம் உங்களுக்கு கொடுக்கும்ல, உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். அதாவது எல்லாருக்கும் மரியாதை. நீங்க சொல்லும் போது யாரையும் அவன் சொல்றது கிடையாது, பேரை சொல்றதே வந்து மரியாதை குறைவா அப்படின்றதும் ஒரு விஷயம் பாக்குது. நீங்க அதை எதிர்கொண்டிருக்கீங்க? அதுதான் இப்போ வந்து இப்போ அஜித் நான் பேரை சொன்னா, அஜித்தே என்கிட்ட ஒரே வயசு தான், வா போ பேசுன்னு கூப்பிடுவாப்புல. அவரே சொல்லப்பல நான் வா போன்னு கூப்பிடுன்னு. ஆனால் இங்கே வந்து இவனுங்க கொந்தளிப்பானுங்க. எப்படி வந்து தலையை வந்து இப்படி வந்து பேர் சொல்ல, அது எங்களுக்கு உள்ள இது. அதுக்காக என்ன அவனை என்ன நம்ம பேசுகிறோம்? அவர் இவர் சொல்லி தான் நீங்கள் இவர் தான் பேசுகிறோம். இல்லை அது சில பேர் புரியாமல் இது பண்ணுறது. இதுக்கு பயந்துட்டு சில பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் வெளியில் பேசும்போது வேற ஒன்று பேசுவாங்க. நம்ம வெளியில் அப்படி பேச போகிறது கிடையாது. இங்கே என்ன பேசுகிறோமோ அதே தான் அங்கேயும் பேச போகிறோம். கேமரா முன்னாடி ஒன்று பேசிட்டு வெளியில் போய் அவனை இவனை கத்துறதுக்கு நம்ம இப்படி தானே பேசிட்டு போகிறோம், உண்மையாக தானே பேசுகிறோம். அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அப்படி மேடை அந்த கஷ்டம்லாம் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்காக சின்ன சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு சார் நான் சொல்லிட முடியும்? நம்மளும் நடிகர் தானே. கரெக்டு. அதை சொல்ல, இங்கே டைம் மட்டும்தான் நம்ம மேலே போகிறது கீழே வர்றதுக்கும். இப்போ நான் இன்னும் பெரிய ஆள் ஆகிட்டா நான் எல்லாரையும் கூப்பிடலாமா பேர் சொல்லி? அவனை ஒன்றும் இல்லாமா? டைம் தான் நம்மளை கூப்பிட்டு போகுது. அது இங்கே அது அதாவது யாரை பேரை சொல்கிறோமோ அவர் கோச்சிக்க மாட்டார், மற்றவங்க கோச்சிப்பாங்க. சுற்றி இருக்கவங்க பண்ணுவாங்க. அது ஓகே. உங்களோட லைஃப்லயும் அந்த டைம் அப்படின்றது ஒர்க் ஆயிருக்கும் இல்லையா? இப்போ வடசென்னைக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த டைம் எப்படி இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? அசுரன் பேக் டு பேக் பண்ண 2 படமுமே. வட சென்னை இதில் நம்மளுக்கு என்ன படங்கள் வருமோ அதுதான் வந்துட்டு இப்போ வரைக்குமே அதுதான்.
ஓ இந்த படத்தினால இவர் திடீர்னு இப்படி ஆயிட்டாரு, அந்த படத்தினால இப்படி ஆயிட்டாரு, அதெல்லாம் இல்லை. சில ஆக்டர் சொல்லுவாங்கல்ல சார், ஒரு 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 படம் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கு, திருப்பு முனை, இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு நிறைய ஆஃபர்ஸ்ல டிஃப்ரெண்டா வந்துச்சுன்னு, அந்த மாதிரி கேட்குறேன். அது அப்படி வந்து சூரியன் சட்டுக்குள்ளூர்ல அந்த ஹீரோ செங்காத்து பொம்மையில வந்தது. ஆமா. வடச்சென்னை அது ஒரு மிகப்பெரிய கமர்ஷியலா மிகப்பெரிய ஹிட் இல்லைங்களா? உங்களோட ஒரு கேரக்டர்ஸுமே வந்து இப்போ தம்பி, குணா, வேலு எல்லா கேரக்டர்ஸுமே அஃப்கோர்ஸ் அன்பை தாண்டி எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதான் இப்போ இங்க என்ன எழுதுனா, நம்ம எல்லா லாங்குவேஜ்லயும் பேசி நடிக்கிறாள் தான். இந்த வடச்சென்னை இந்த பொல்லாதவன்ல இவர் சென்னை ஸ்லாங்கா இவருப்பா நார்த் சென்னை ஆளு அப்படின்ற இப்போ அசுரன்ல திருநெல்வேலி ஸ்லாங் பேசணும். இப்போ ஒரு வெப் சீரிஸ் வந்து ஓம் காலி ஜெய்காலி, அதுல வந்து நாகர்கோவில் இது பேசணும். நம்ம ஆர்டிஸ்டா எல்லாம் பேசதான் செய்வோம். மதுரை இது தகராறு பட்டில் மதுரை தான் பேசணும். இவங்கெல்லாம் முடிவு பண்ணிக்கிறது. இப்போ வந்து இதெல்லாம் இவங்களே வந்து ஒரு வடச்சென்னை பண்ணார்ப்பா, ஒரு சென்னை ஸ்லாங் தான்ப்பா அப்படின்வாங்க. ஏன் தெலுங்குல பண்றோம், மலையாளம் பண்றோம், அங்கெல்லாம் அது இல்லாமல் இன்னொன்னா நாட்டுல இருந்து கூப்பிட்டு வராங்க, தமிழே தெரியாது அவங்களாம் எப்படி எல்லா லாங்குவேஜ் எல்லா தமிழ் பட்டிலையும் நடிக்கிறாங்க அவங்க. இது வெற்றி சார் படங்கள் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியல இல்லையா? அப்போ அப்படி ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கும்போது என்ன தேவை, அது யாராக இருந்தாலும் சரி, இந்த கதைக்கு என்ன தேவை அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா? நீங்கள் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன். நிறைய பேசியிருக்கேன். நிறைய பேசியிருக்கேன். இது ஒரு ஆதங்கம் தானே நிச்சயமா. அது என்ன பதில் இருக்கும் அவர்கிட்ட என்ன மாதிரி பதில் இருக்கும் அது பேசும்போது? இல்லை, ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் சொல்லுவார். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது, அவர் தெரிய வைப்பார், அவ்வளோதான். இல்லை போன இதுதான் அப்படின்னாரு. ஏன்னா அசுரனே நீங்கள் பேசின வசனங்கள்லாம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஏன்னா அது சென்சாரை தாண்டி வந்தது அப்படின்றதே ஒரு விஷயம் இருக்கும். அது உங்களுக்கு ஆஸ் அன் ஆக்டர் இந்த மாதிரி விஷயங்கள் அஃப்கோர்ஸ் எழுதுறது வெற்றி சார் தான் நம்ம ஜஸ்ட் நம்ம சொல்கிறோம் அப்படின்றது தான் இருக்கும். பட் அதை தாண்டி அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்ல. இதை பேசுறது சத்யராஜ் சொல்லுவார், அரசியல் வசனங்களை பேசுறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். என்னதான் மணிவன் சார் எழுதுனா எப்பவுமே சொல்லுவாருன்னு, அந்த மாதிரி இந்த மாதிரி வசனங்களை வந்து அசுரன்லாம் ஒரு சீன் வந்து அந்த வேலியெல்லாம் பிடுங்கி போட்டுருவாப்புல கேரக்டர் டிஜே. அப்போ நான் வந்து அண்ணன் நின்றுப்பாரு, நான் வேகமாக அந்த அம்பாசிடரில் வந்து நான் தான் பயங்கர அசிங்கமாக பேசுவேன் அந்த ஜாதியை பற்றி. அப்போ ஸ்பாட்டில் ஊர்காரங்களாம் நிற்கிறாங்க. அவர் வெற்றி கூப்பிட்டு சொன்னார், பவன் சவுண்ட் வேணாம், வெறும் லிப் மூமெண்ட் மட்டும் வச்சுங்க, டைலாக் டெலிவரி பண்ண வேண்டாம், லிப்பில் மட்டும் வச்சுங்க, சும்மா அந்த வாய் அசைப் மட்டும் வச்சு பண்ணுங்க. அது மாதிரி தான் பண்ணுது. ஏன்னா சென்சிட்டிவ், ரொம்ப சென்சிட்டிவ் ஆகும், பிரச்சனை வரும் ஸ்பாட்டில் அப்படின்ற மாதிரி. மற்ற படங்களுக்கு அவர் படத்துக்கு போகிறது என்ன வித்தியாசம் ஃபீல் பண்ணீங்க எப்பவுமே? அவர் படம் வந்து நம்ம என்ன சொல்லலை, வேஸ்ட் பண்ண மாட்டார். ஒரு சில படங்கள்லாம் போய் சொல்லும் போது ஒன்று சொல்லுவாங்க, அங்கே போனதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர் அடிபட்டுரும். நம்ம நினச்சி போகிறது அப்படி தானே போகிறோம். இப்படி சொல்லியிருக்காங்க இப்படி இருக்குன்ட்டு, அங்கே போனால் வேற மாதிரி மாற்றிடுவாங்க. அது ஒரு சில படங்கள் இருக்கு. இல்லை நீங்கள் முன்னாடி கூட மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, வீரம் படத்தில் கூட உங்களுக்கு மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது. கங்குவா கூட நம்மகிட்ட சொல்லும் போது வந்து அவ்வளோ பெருசாக சொன்னாங்க. அதனால தான் அந்த கங்குவா நான் பண்ணல. நீங்கள் அதே மாதிரி தான் படமாக பார்த்தா இதில் ஒன்றுமே இல்லை. எனக்கு சொன்ன கேரக்டர் நான் பார்க்குறேன்ல, அதில் ஒன்றுமே இல்லை. நான் பண்ணியிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி நீங்கள் அது ஒரு வாய்ஸ் டிசிஷன் சொல்லாமல் அந்த மாதிரி சில படங்கள் தவிர்த்து அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது நம்ம கேரக்டர் பெருசாக இருந்திருக்காது அப்படின்னு தவிர்த்துருக்கீங்க அந்த பெரிய படங்கள் நிறைய. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து சார் ஃபினான்ஷியலாக ஏன்னா சினிமா மட்டும் தான் நம்பி இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது வந்து அது ஆப்வியஸாக அதான் மூலதனம், நமக்கு எல்லாமே அப்படி தான் இருக்கும். சில நேரங்களில் சில ஆக்டர் சொல்லுவாங்க, இந்த மீட்டருக்காக சில படங்கள் பண்ணுவோம். இது நிறைய சில காமெடியாக இப்போ சத்யராஜ் சார்லாம் அறிய சொல்லுவார், என்ன பணம் வேணும் என்ன பண்ணுறது நடிப்பேன், சில படம் நடிச்சுட்டு போவோம் அந்த மாதிரிலான்னு சொல்லுவார். நீங்கள் அந்த படங்கள் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? வரும். சில இதெல்லாம் வந்து ரொம்ப டைட்டில் இருக்கணும்னா ஏதோ ஒரு வந்ததுன்னா சரி ஓகே, கேரக்டராகவும் நல்லா இருக்கணும், பேமெண்ட் நல்லா இருக்கணும், அப்படி நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அந்த மாதிரி? நான் இது ஒரு நம்ம ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் தெலுங்கு படத்தில் ஆச்சாரியால் அவரும் பண்ணியிருந்தாப்புல. சும்மா சாதாரண கேரக்டர் தான். நான் கூப்பிட்டே கேட்டேன் என்னன்னு. இல்லை கொஞ்சம் டைட்டாக இருந்தது, சரி அதுக்காக கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னு. நிறைய ஆர்டிஸ்ட்க்கு அது உண்டு. அது இருக்கும் ஆக்டர்ஸ்க்குள்ளே அது சம்டைம்ஸ் அதான் சொல்லலை. இப்போ நம்ம படங்கள் நடிச்சிருப்போம், அந்த பேமெண்ட் டிலே ஆகும், அதுக்காக வெயிட் பண்ணணும்னா முடியாது. நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அதனால இந்த மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணும்போது அது போகிறது. அதுலேயே நல்ல கேரக்டர்ஸ் அமைஞ்சிடும். அப்படி பண்ணுறதுலேயே நல்லதெல்லாம் மாட்டோம். சில வாட்டி வந்து நம்ம போனதுக்கப்புறம் அந்த பெருசாகும் அந்த கேரக்டர். சினிமாவில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் சொன்னீங்க? இப்போ ஸ்ரீமன் சார்லாம் சொன்னீங்க, அவர் வந்து நான் நடிகர் சங்கத்தில் நாங்களாம் டான்ஸ் ஆடலே பழக்கம்னு சொன்னீங்க. அப்படி உங்களுக்கு இவ்வளோ ரொம்ப லாங் டைமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யார் சொல்லுவீங்க? இல்லை இப்போ கொஞ்சம் பாலாஜி தான், அவனே இருந்துட்டான். ஆமாம், டேனியல் பாலாஜி சார். ஆமாம், பாலாஜி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். மீட் பண்ணிக்கிறதுனால ஃபோனில் ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது மாதிரி இது பண்ணுறது.
ரொம்ப இல்லை இப்போ இல்லை. பெருசா ஏஜ்ல நம்ம அதிகமா சுத்திட்டு இருக்கும்போது இருந்தது இல்ல, இப்போ ஷூட்டிங் வீடு அப்படிதான் பெருசா வச்சுக்கிறது. ஃபேமிலி மேன் ரொம்ப நீங்க ரொம்ப பிரைவேட் பர்சன் தான், அப்படி ரொம்ப ஃபேமிலியோட இருக்கிறது தான். வீட்டில் எப்படி எந்த அளவுக்கு உங்களோட படங்கள் ஆகட்டும், உங்களோட கேரக்டர்ஸ் ஆகட்டும், வீட்டில் உங்களோட மகள்கள் ஆகட்டும், இல்லை ஒய்ஃபு நல்லா இருந்தா நல்லா, நம்மள மாதிரி தான் அவங்களும். அப்படியா? முதல்ல கலாய்க்கிறது அவங்க தான். எந்த இன்டர்வியூ போனாலும் பார்த்து பேசுங்க, வாங்கி விட்டுறாதீங்க. இதுதான் முக்கியம். அன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச், இந்த ட்ரைலர் லான்ச் பண்ணல, அவன் லைவ்ல போயிருக்கு போல இருக்கு. நான் ஸ்டேஜ் ஏறினோடனே என் ஒய்ஃப்க்கு வேர்க்க ஆரம்பிச்சிச்சான். ஐயோ இவர் என்ன பேச போறாரு தெரியல. அங்க வெற்றி ஐயோ அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி ராமர் எப்படி பேசினாப்புல, ராமர் அன்னைக்கு ஸ்டேஜ்ல எப்படி பேசினாப்புல எடிட்டர். ராமர்கிட்ட ஒரு 4-5 நாள் முன்னாடி போன்ல பேசும்போது ராமர் சொல்றாப்புல, சார் உங்க கையில மைக்க கொடுத்தோன்னு நான் பயந்துட்டேன் சார், என்ன பேச போறீங்க தெரியல அப்படின்னாப்புல. அதனால வேற ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஓப்பனா இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை. இதை மறைச்சு பேசணும், இதை இவரை தூக்கி பேசணும், அதுக்கு ரெடி ஆகி போகணும்னா ஓகே. திடீர்னு கூப்பிட்னா தான் நிறைய சொல்றேன், எனக்கு ஸ்டேஜ் கூப்பிடாதீங்க, மைக் கொடுக்காதீங்க சொல்றது அதுதான். ஆனா இப்போ இதெல்லாம் தேவைப்படுது. இப்போ ப்ரமோஷன் இதெல்லாம் இருந்தாதான். இல்லைன்னா என்ன நினைச்சுறாங்க, இவர் என்னப்பா இவர் எதுலையுமே காணும், இவர் ஒண்ணும் இல்லையா, அவரு எந்த ஆடியோ லான்ச்ல எதுலையுமே காணும், எந்த இன்டர்வியூ காணும், இப்படிதான் ஆயிடுறாங்க. இப்போ அப்படிதான் ஆயிடுது இப்போ. ஆனால் இப்படி இருக்கும்போது இன்னொன்று, அஃப்கோர்ஸ் மீடியாவில் நம்ம பெரும்பாலான சேனல்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா நெகட்டிவாக கான்ட்ரவர்சியாக பேசினா நிறைய வியூவர்ஸ் பார்ப்பாங்க. அப்படின்னும் போது இப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் மேடையிலே சொல்லி வடச்சனையப்பா பேசியிருக்கீங்க, அசுரன் பேசினாலும் ரொம்ப உங்களை ஈவை வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய கண்டென்ட் வாங்கலாம். அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. நல்ல தரமா பேசிட்டு போனால் அது மதிக்க மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. ஏதாவது இவர்கிட்ட என்ன வாய்ப்புடுங்களா, இது பொண்ணு நம்ம பேசாத ஒன்று. அந்த குருவி மேட்ரு ஒன்று நடந்தில்ல, எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆனா தெரியாம நான் பேரை சொல்லிட்டேன், அந்த படத்தோட பேரு. ஓகே, அதனால எனக்கும் விஜய்க்கும் இதுன்ற மாதிரி பயங்கரமா ஆக்கி விட்டு கமெண்ட்ஸ்லாம் யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சுலாம் திட்டுறான், பயங்கரமா போகுது இது. ஸோ இதெல்லாம் என்னன்னா நம்ம அது பழக்கமாக தான் பேர் சொல்லியிருக்க மாட்டோம். கரெக்ட், படத்து பேரை சொன்னதுதான் தப்பாச்சு தவிர அவரை நான் எங்கேயாவது தப்பா பேசியிருக்கேன்னா. அதனால நீங்க அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப கிளியர் ஆயிட்டீங்க உங்களுக்கு. ஏன்னா இந்த இன்டர்வியூல யார் பேருமே சொல்ல நீங்க இல்ல, அது நல்லது சொல்லலாம் தப்பா ஆயிடுது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது இங்கதான் இந்த முகஸ்துதி பாடணும், இந்த சில விஷயங்கள் இருக்கு, அதுதான் அவங்க இது பண்ணுவாங்க. இல்ல பயங்கரமா மோசமா பேசிடணும், அவன் ஹைலைட் ஆகும். படம் இயக்குறது எழுதுறவங்க நீங்க ஆர்வம் இருந்திருக்கா உங்களுக்கு என்னைக்காவது, ஆக்டரை தாண்டி? அதில் இன்ட்ரெஸ்ட், நான் எப்பவுமே சாதாரணமாக உட்காந்து ஷார்ட் முடிஞ்சா பார்ப்பேன். எந்த டைரக்டர் டைரக்ட் பண்ணாலும், எந்த நடிகர் நடிச்சாலும் இப்போ வரைக்கும் நின்று அது பார்த்து தான் இருப்பேன். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது பண்ணுமா இல்லைன்றது தான் இது. தெரியல, உடனே ஐயோ டைரக்டர் அப்படிலாம் இல்லை, அதில் பயங்கர ஆர்வம் இருக்கு. லீடன் ஒரு படம் நீங்க பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க. தெய்வா அப்படின்ட்டு ஒரு படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குது. அது பிப்ரவரி இது மாதிரி ஏதோ பிளான் பண்ணுறாங்க ரிலீஸ்க்கு. சிங்கப்பூர், மதுரை. ஸோ இது 2 இதை பற்றின கதை. வேற என்னென்ன படங்கள் சார் பண்றீங்க? இல்லை இப்போது ரிலீஸ்க்கே இப்போ நிறைய படங்கள் இருக்கு, நிறைய படங்கள் ரிலீஸ்க்கே இருக்கு. ஜெயோட படம் அந்த கருப்பர் நகரம்னு ஒரு படம். ஆமா ஆமா, கோபி நாயனார் சார் பண்ண கோபி நாயனார் சார் படம் அது. அப்புறம் ஆர்கண்ணன் டைரக்ஷன்ல ஒரு படம் காந்தாரி அதுக்கு வில்லன் பண்ணிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு, நிறைய படம். தெலுங்குல ஒரு படம் ரிலீஸ்க்கு, அது கிங்டம் டைரக்டர்ல அந்த சாராவோட அப்பா படம்னு சொன்னீங்க. அது நிறைய படம் கன்னடம் இருக்கு, நிறைய ரிலீஸ்க்கே இருக்கு. அதெல்லாம் இப்போ ஏஜிஎஸ்ல ஒரு படம் போயிட்டு இருக்கு ஷூட்டிங் தான், இன்னைக்கு கூட முடிச்சாங்க தான், போனோம் ஷூட்டிங் தான் போனோம். அப்படியே? ஆமா, அர்ஜுன் சார் பண்ற படம் சார், பிரீத்தி முகுந்தனும் அர்ஜுன் சார் அதில் பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டர். புது டீமோட ஒர்க் பண்றது எப்படி? இப்போ நீங்க இப்போ மாஸ்க் டைரக்டர் ஆகட்டும், இல்லை இப்போ அர்ஜுன் சார் படம் ஆகட்டும், இல்லை நியூ கமர்ஸ், இப்போ இந்த ஜென்சி மோட்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, எப்படி இருக்கு அந்த டீமோடலாம் ஒர்க் பண்ணுவோம்? இப்போ நம்ம பண்றது அதிகமா அந்த மாதிரி பசங்களோட தான் நிறைய. இப்போ தெலுங்குல பண்ணதும் அப்படிதான், இதுலயுமே அப்படிதான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருக்கு. அவங்க வித்தியாசமா இருக்கு அவங்க கூட ஒர்க் பண்றது. ஓகே, அவங்க ஸ்டைலே ஒரு மாதிரி இருக்கு எல்லாம். உங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு? இப்போ நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் இப்போ இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க, பட் ஸ்டில் இன்னும் இந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலையே. இப்போ திமிரில் எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் சொல்கிறோம், வடிவேல் அண்ணனோட அந்த காம்பினேஷன் இப்போ வரைக்குமே அது எப்போ சேனல்ஸில் படம்லாம் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல இருக்கிற ஒருத்தர் ஒரு காமெடி பண்ணி அது அந்த பணியார காமெடி இப்போ வரைக்குமே ஃபேமஸாக இருக்குது. அது மாதிரி நமக்கு அந்த மாதிரி ரோல்ஸ் அமையலையான்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் இன்னும்? இல்லை, ஆனால் என் கூட பழகிறவங்க அத்தனை பேரும் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி வில்லனா பண்ணுறீங்க, ஒரு பெரிய காமெடியான வேண்டியதான் எப்படி வில்லனா பண்ணுறீங்க, அது மூஞ்சி அப்படி. அது நிறைய
இவரு வெற்றிமாறனே நிறைய சொல்லியிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நானு, கிஷோர், டேனியல் பாலாஜி வந்து பயங்கர காமெடி பண்ணி ஏதாவது பண்ணி சிரிச்சுட்டே இருப்பா. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம 3 பேரை வச்சு நான் ஒரு காமெடி படம் பண்ணுங்க அப்படின்னு. உங்களுக்கு அப்படி வாய்ப்புகள் வந்திருக்காது, அது பண்ண முடியாம இல்ல போயிருக்கா? இது வரைக்கும் அப்படி வரல. சீரியஸாவே தான் கூடுவாங்க. சீரியஸா? ஆனா பண்ணணும்னு ஆசை. பண்ணணும் ஆசை. ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸ் இல்லை அந்த காமெடி, அது ஆமா. திமிர்ல அது. நல்ல ரீச். இப்போ வரைக்கும் வந்து தலையில கொட்டுறது தான் செம்ம ரீச்சா இருக்கும். சார், இப்போ வெற்றி சாருக்கு ஃபேவரட் ஆக்டர்ஸ் சில பேர் இருப்பாங்க, தொடர்ந்து ஒரு படங்களை பார்க்கலாம். இப்போ தனுஷ் சார் ஆகட்டும், கிஷோர் சார் ஆகட்டும், நரேன் சார் ஆகட்டும், அஃப்கோர்ஸ் நீங்களும் இருக்கீங்க, பாலாஜி சார் எல்லாருமே. ஸோ எவ்வளோ ஸ்பெஷல் அந்த பாண்ட் முன்னாடியே கேட்டிருந்தவங்க கிட்ட, அவருக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் தொடர்ந்து அவரோட படங்களை, ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்றத தாண்டி தொடர்ந்து உங்களை அவரோட படங்கள் இருக்காருன்னா ஒரு பர்சனல் பாண்ட் ஒன்று இருக்கும்ல? இல்லை அதான் நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது அந்த பொல்லாதவனுக்கு என்னை கூப்பிட்டது தான். அப்போ தான் அது ஒரு சன்ஷைன் ஏதோ ஹோட்டலில் இருந்தார். அப்போ தான் மீட் பண்ணேன். அந்த படம் ஸ்டார்ட் பண்ணி போச்சு. அவர் என்ன பிடிச்சதுன்னு தெரியல. அதுலேருந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகிட்டோம். அந்த படத்தில் இருந்தால் பழக்கமே எங்கள் 2 பேருக்கும். அடுத்த படம் மாடுகளம் நான் பண்ணல. விசாரணையிலையும் நீங்கள்? விசாரணையும் கிடையாது. ஆனால் வந்து பண்ண முடியாமல் போச்சு அந்த 2 படத்தில். ஏதாவது உங்களுக்கு கேரக்டர்ஸ் இருந்துச்சா? இல்லை தெரியல. அவர் நல்ல கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் கூப்பிடுவார். அதில் ஒரு இது இருக்கு. ஓ ஓகே. ஒரு பவனை போட்டே தான் ஆகணும், எல்லாத்துலேயும் இருக்கணும், அந்த மாதிரி. இந்த சென்டிமெண்ட் ஆர்டிஸ்ட், கம்பெனி ஆர்டிஸ்ட் அப்படிலாம் கிடையாது. சொல்ல போனால் அசுரனில் வந்து வடசென்னை அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சுல்ல, 2018 வடசென்னை, 19 அசுரன். வேலு வந்து பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அவன் இங்கே அசுரனில் வந்து கமிட் பண்ணிட்டாரு, இருந்தாலும் அவருக்கு மனசு இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 2 days பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கூட யோசிச்சிருக்காரு பொழுது, ஐயோ வேண்டாம். ஏன்னா கிளைமேக்ஸில் தனுஷ்கிட்ட அடி வாங்குற மாதிரி இருக்கும். வேலு ஒரு கெத்தானவன், அவன் எப்படி இங்கே வந்து அடி வாங்குறது அப்படின்னு நான் சொன்னேன். ஏங்க அது விடுங்க, அது வேற படங்க, இது வேற படங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவருக்கே அப்படி தோணுது. ஆமா, அவருக்கு அப்படி தோணுது. அப்போ வேலு கெத்து, அவன் எப்படி இங்கே வந்து அடி வாங்குறது இவங்கிட்ட. நான் சொன்னேன், அது வேறங்க, இது வேறங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ கொஞ்சம் பியர்ட்லாம் வச்சுருந்தேன். இல்லை அது சிங்கப்பூர் ரிட்டர்ன் திரும்ப எல்லாம் ஃபுல் ஷேப் மீசை மட்டும் வச்சு அது ஒரு மாதிரி பண்ணுது. கெட்டப்பே சேஞ்ச் பண்ணி அசுரன்ல அவர் அப்படிதான் ஃபீல் பண்ணுவார். எல்லா படத்துலையும் பவனை போட்டே தான் ஆகணும், எல்லா இடத்துலையும் இருந்தே ஆகணும், அந்த மாதிரி நடக்கும். கொடுத்தா நல்லதா இருக்கணும் அப்படிதான் யோசிப்பாரு. ஆனால் நீங்கள் போகிற இடங்கள்லாம் உங்ககிட்ட அஃப்கோர்ஸ் வெற்றி சார் ஆகட்டும், தனு சார் ஆகட்டும், இப்போ நீங்கள் யார் போனாலுமே வந்து கேட்குறது வடசென்னை 2 எப்போ அவங்களும் செஞ்சு சொல்கிறாங்க, கண்டிப்பாக வேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி ஏதாவது அப்டேட் உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது எப்போ ஆரம்பிக்குது? ஏதாவது எனக்கும் டெய்லி எங்கே போனாலும் வடசென்னை 2 பற்றி கேட்டுருவாங்க. எங்கே போ நானும் அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். 7 வருஷம் ஆகுது சார். அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸ்டேஜில், இந்த வேல்ஸ்க்கு தான் பண்ணுறாரு. அது வடசென்னை 2 வந்து தனுஷ் வெற்றிமாறன் தான். இது வேற, இது வெற்றிமாறன் சிம்பு அரசன் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து இந்த மந்த் 24th போகிறாங்க ஷூட்டிங் இந்த மந்த்லேருந்து போகுதுன்னு. ஸோ அதுலேயுமே நீங்கள் அதில் இருக்கும். ஆனால் எனக்கு இன்னும் டேட் கொடுக்கல. அன்னைக்கு மேனேஜர் ஃபோன் பண்ணி கேட்டார், இன்னும் டேட்ஸ் இன்னும் அனுப்பல. ஏன்னா அதுவுமே வந்து வடசென்னையோடைய ஒரு 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 அங்கம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க கிளிம்ஸ்லேயே போட்டிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் வடசென்னை நடக்கிற ஒரு கதை அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அதை பற்றி அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு உங்ககிட்ட வெற்றி சார்? அவுட்லைனா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி என்ன கதை அப்படின்றது தெரியும்? ஃபுல்லாக தெரியாது, அதான் ஓரளவுக்கு தெரியும். முன்ன ஒன்று இருந்தது, இப்போ வேற ஒன்று மாதிரி இருக்கு. ஸோ எப்படி இப்போ பேரலாக ஒரு பக்கம் சிம்பு சார் படம், ஒரு பக்கம் தனுஷ் சார் படம், எப்படி இருக்கு உங்களுக்கு? ஓகே, நம்ம நடிகராக நம்மளுக்கு என்ன, சிம்பு கூட ஆல்ரெடி ஒரு படம் பண்ணேன். என்ன ஆட்டம், ஏதோ சிலம்பாட்டம் பண்ணியிருக்காரு சார். இன்னொரு விஷயம், தமிழ் சினிமாவில் வந்து இந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஒரு ரோல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வில்லன் திடீர்னு ஒரு படம் வந்து ஒரு ஸ்விட்ச் ஓவர் ஆகி டக்குன்னு ஹீரோவா படங்கள் பண்ணுவாங்க. அகைன் அந்த ஹீரோ பண்ணுற படங்கள் சரியாக பண்ணலாம் கூட அவங்க கேரக்டராக அவங்க என்னென்ன படம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பெரிய அளவில் போகும். அது மாதிரி ஏதாவது பிரேக் த்ரூ உங்களுக்கு நீங்கள் நினச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது? பிகாஸ் நீங்கள் நிறைய படங்கள் வில்லனாகவும் பண்ணுறீங்க, கேரக்டர் ரோல்ஸும் பண்ணுறீங்க, ஹீரோவாக நீங்கள் படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை அதை கிளிக் ஆகி பெரிய கமர்ஷியல் ஹிட் ஆச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி ட்ராவல் பண்ண நினச்சிருக்கீங்களா நீங்கள்? அதை நீங்கள் கண்டிப்பாக அது நம்ம கையில் இல்லைல்ல, அது கொண்டு போகிறது தான். இப்போ ஹீரோவாக 3 படம் இதனால இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்று ஹிட் ஆகிடுச்சுன்னா அதுவே மாறும். மறுபடியும் அது இறங்கிச்சுன்னா மறுபடியும் இப்படி போக வேண்டியது தான். சினிமாவில் இருக்கும் நடிகராகிட்டோம், அவ்வளோதான். ஹீரோக்குன்னு உள்ள வரல, நான் ஹீரோ தான் நடிப்பேன், ஹீரோ தான் பண்ணோன்னு வரல. சின்னதாக வந்து அது அப்படியே பெருசாக போச்சு, வில்லனா பண்ணது அதர் லாங்குவேஜ் வரைக்கும் போய் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்மக்கிட்ட இல்லை. சரி, மாஸ்க்கு வாழ்த்துக்கள். அண்ட் அரசன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னீங்க. நீங்கள் நிச்சயமாக ஒரு பவர், நீங்கள் சொன்னது தான், அது வந்து பவன் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும்னு இருந்தால் மட்டும்தான் வெற்றி சார் சொல்லுவாருன்னு சொன்னீங்க. ஸோ நிச்சயமாக ஒரு வெயிட்டான ரோல் அதுலேயுமே இருக்கும். தொடர்ந்து நிறைய படங்கள் உங்களை பார்க்கணும், நல்ல நல்ல கதாபாத்திரங்களில்.
ரொம்ப ரொம்ப நன்றி சார். புத்தாண்டு கொண்டாட்டமாக தங்கமயில் வழங்கும் வெல்கம் 2026 கோல்டன் சேல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை டிசம்பர் 24ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. பூம்புகார்ல ஆரம்பிச்சு இடுக்கியில் இருக்கக்கூடிய மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்திலேயே ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கள் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகார பின்னணியில பேசக்கூடிய இந்த நாவல் ஆடியோ ஃபார்மட்ல விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கள் நாவலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு.